வணக்கம். திங்கட்கிழமை மே மாதம் 18ஆம் தேதி, நட்சத்திரம் ரோகிணி, திதி வளர்பிறை துதியை. இன்றைய தினத்திற்கான ராகுகாலம் 7:30 மணி முதல் 9 மணி வரை, யமகண்டம் 10:30 மணி முதல் 12 மணி வரை, குளிகை நேரம் மதியம் 1:30 முதல் 3 மணி வரை. நல்ல நேரம் என்கின்ற சுப ஹோரைகள் நண்பகல் 12 மணி முதல் மதியம் 2 மணி வரை, பிற்பகல் 3 மணி முதல் 4 மணி வரை, மாலை 6 மணி முதல் இரவு 9 மணி வரை. இன்றைய விசேஷம் சுப முகூர்த்த நாள் 9:45 10:30 முகூர்த்த நேரம். 9:45 10:30 முகூர்த்த நேரம். முகூர்த்த நேரம் 9:50 10:30 இல்லை 9:45 10:30 அப்படி வச்சுக்கலாம் ஒரு கணக்கு. இன்றைய கிரக நிலவரம்: மேஷத்தில் செவ்வாய், ரிஷபத்தில் சூரியன் புதன் சந்திரன், மிதுனத்தில் குரு சுக்கிரன், சிம்மத்தில் கேது, கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி. இனி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ராமாபுரம் லட்சுமி ஒடுகநாதன். விநாயகர் அகவலில் ஔவையார் ஐம்புலம் தனை அடக்கும் என்று சொல்லுகிறார். அதே போல கந்த குரு கவசத்தில் மனதை அடக்க வழி இல்லையே முருகா, நீயே உதவிட வேண்டும் என முருகனை வேண்டுகிறார். மனதையும் ஐம்புலனையும் கட்டுப்படுத்துவது என்பது இறைவனை அடைய மிக முக்கியமானதாக பல புராணங்களிலும் மகான்களும் சொல்லுகிறார்கள். புலனடக்கம், மனக்கட்டுப்பாடு என்பது அவ்வளவு சிரமமானதா? இது பற்றி கூறவும். ஆமாம், என்ன நீங்கள் சர்வசாதாரணமாக கேள்வி கேட்டீங்க. மனதை அடக்கி புலன்களை எல்லாம் அடக்கிறதுங்கிறது சும்மா சொல்லிடலாம், நடைமுறையில் ரொம்ப கஷ்டம். நாக்கே வரணும். ஆஃப்டர் ஆல் நாக்கு, அதை அடக்க முடியல. எதை பார்த்தாலும் சாப்பிடணும் போல் ஆசை வருது. வயசாக சாப்பாட்டு கட்டுப்படுத்த முடியுமா? இல்லை பார்க்குற விஷயங்களில் கண்ணை பொத்திக்க முடியுமா? கேட்குற இனிமையான இசை அப்படியே மயங்கி போய் உட்காடுறோமே, அதை நம்மளால் ரிஜெக்ட் பண்ண முடியுமா? காதை பொத்திக்க முடியுமா? ஐம்புலனை அடக்குவது என்பது அவ்வளவு சுலபமானதல்ல. எல்லா இந்திரியங்களையும் அடக்கினால்தான் மனது ஒடுங்கும். மனத்தை முதலில் கட்டுப்படுத்த வேண்டும். மகான்கள் எல்லோரும் தன் மனதை பார்த்து பாட்டு பாடுவாங்க. நிறைய இடங்களில் பாருங்கள், மகான்களுடைய பாடல்கள்லாம் ஏ மனமே நீ இப்படி செய்யலாமா அப்படின்னு அவங்க மனசை பார்த்து அவங்களே பாடிப்பாங்க. தட் இஸ் கால்டு ஆட்டோ சஜஷன்னு பேர். மனோ தத்துவத்தில் ஆட்டோ சஜஷன் என்று ஒன்று கூறப்படுகிறது. மனோ தத்துவ ரீதியாக ஒரு மனிதன் தனது மனதை கட்டுப்படுத்த வேண்டுமானால் ஆட்டோ சஜஷன் பண்ணி 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 ஏ மனசே இப்படிலாம் ஆசைப்படாதே, தப்பு, இதெல்லாம் அநியாயம், அக்கிரமம், இந்த மாதிரிலாம் நீ பண்ணக்கூடாது, நீ என்ன கண்ட விஷயங்களுக்கும் ஆசைப்படுற, என்ன நினச்சிட்டு இருக்க, நீ கட்டுப்பாடோடு இருக்கணும் தெரியுமா அப்படின்னு தனக்கு தானே பேசிக்குவாங்க. தன் மனதிற்கு தானே கட்டளை இடுவார்கள். அதற்கு பேர் தான் ஆட்டோ சஜஷன். சத்குரு ஸ்ரீ தியாக பிரம்மம் கூட நிறைய பாட்டில் ஓ மனசான்னு வரும். அப்படின்னா தன் மனசை பார்த்து அவர் பாடுறார். சக்கனி ராஜ மார்க்கமும் ரொம்ப ஃபேமஸான பாட்டு. தியாகராஜ சுவாமிகள் கீர்த்தனையில் இந்த கரகர பிரியா ராகத்தில் சக்கனி ராஜ மார்க்கமும் ரொம்ப அழகான ஒரு பாடல், பிரபலமானது. அதில் மனதை பார்த்து சொல்லுகிறார், நல்ல ராஜ மார்க்கத்தில் போகிறத விட்டுட்டு ஏன் சந்து பொந்துலெல்லாம் பூந்து போகணும்னு நீ ஆசைப்படுற அப்படின்னு கேட்குறார். அது ரொம்ப அழகாக இருக்கும். அந்த மாதிரி மகான்களே தனது மனதை பார்த்து தானே பாடுவார்கள், மனதிற்கு கட்டளை இடுவார்கள். அதுக்கு பேர் ஆட்டோ சஜஷன் அப்படின்னு பேர். அதனால் மனக்கட்டுப்பாடு இருந்தால், ஒழுக்கமும் மனக்கட்டுப்பாடும் இருந்தால்தான் இறைவனை சுலபமாக அடைய முடியும். ஐம்புலனையும் அடக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஆமை போல் ஐந்தடக்கம் அப்படிம்பாங்க. ஆமை எப்படி சறுக்குன்னு ஆபத்து வரும்போது கை கால் எல்லாத்தையும் உள்ளே இழுத்துக்கிறது, அந்த மாதிரி நம்ம அந்த ஆமையோட முதுகில் இருக்கிற அந்த ஓடு மாதிரி ஸ்ட்ராங்காக இருக்கணும்னா நம்மளுடைய ஆசா பாசங்களை எல்லாம் உள்ளே அடக்கி வைத்து விட வேண்டும். அதை வெளியே விடக்கூடாது. அதை அப்படியே இல்லாமல் பண்ணணும். நிறைய திருக்குறள் அந்த ஐந்தடக்கம், அந்த ஐம்புலன்களை அடக்குவதை பற்றி நிறைய பாடியிருக்கார். வள்ளுவருடைய திருக்குறள் ஃபுல்லாக அதில் நிறைய சொல்லியிருக்கு. தெக்கூர், சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் வட்டம் தெக்கூர் உள்ள மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவில் எங்கள் ஊரை நகர சிவன் கோவில் வருகின்ற 29/5/2026 வெள்ளிக்கிழமை காலை 8 மணி முதல் 9 மணி வரை. இன்றைக்கி 17/5. இவங்க என்ன சொல்கிறாங்க, 29/5 வெள்ளிக்கிழமை அன்று 8 மணி முதல் 9 மணி அளவில் கும்பாபிஷேகம் நடைபெற உள்ளது. தாங்கள் வாசகர்களை வர சொல்லுமாறு அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என பணிவன்புடன் கோருகிறேன். இப்படிக்கு ராமாபுரம்
ஆச்சி லட்சுமி வடுகநாதன் அவர்கள். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் வட்டம் தெக்கூர் என்ற கிராமத்தில் உள்ள மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவிலுக்கு வர்ற 29ஆம் தேதி மே 29 கும்பாபிஷேகம் நடக்குதான். எல்லாரும் வாருங்கள் என்று நமக்கு தினசரி லெட்டர் போடுற ஆட்சி இருக்காங்களே அந்த அம்மா சொல்கிறாங்க. அவரும் கூட சேர்ந்து அழைக்கிறார் செட்டியார் அவர்களும். இந்த நவீன காலத்தில் நகரங்களில் அடுக்குமாடி குடியிருப்பில் வசிக்கிறோம். இந்த வீட்டில் ஏதேனும் வாஸ்து குறைபாடு இருப்பின் இதற்கு எப்படி நிவர்த்தி செய்யலாம்? நல்ல கேள்வி. ஏன்னா இந்த வாஸ்து சாஸ்திரத்தில் சொன்ன எல்லா விஷயமும் ஃபாலோ பண்ணோன்னு நீங்கள் பெரிய இண்டிபெண்ட் பங்களா தான் கட்டணும். எல்லாராலையும் முடியாது. ஒரு 3 ஏக்கரில் ஒரு சுற்றி வர இடமெல்லாம் விட்டு ஒரு பெரிய பங்களா கட்டினீங்கன்னு வச்சுங்களேன், அப்போது வாஸ்துவில் சொன்ன எல்லா விஷயத்தையும் முழுமையாக ஃபாலோ பண்ண முடியும். இல்லைன்னா வாஸ்து குறைபாடு இருக்க தான் செய்யும். வாஸ்து குறைபாடு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறது தான் இப்போது இவங்க கேட்குறாங்க. யார் கேட்குறாங்கன்னா சக்திமாலு கேட்குறாரு. சின்ன ஃப்ளாட்டில் குடியிருக்கோம் சார், இன்றைக்கி அவ்வளோதான் சக்தி, பெரிய பங்களாலாம் கட்ட முடியாது, ஏதோ ஒரு ஃப்ளாட்டில் குடியிருக்கோம், அதில் வாஸ்து குறைபாடு இருந்தால் அந்த குறைபாடை போக்கிக் கொள்ள ஏதாவது பொதுவான பரிகாரம் இருக்கிறதா அப்படின்னு கேட்குறாங்க. அருமையான கொஸ்டின். இதுக்கு ஒரு பரிகாரம் இருக்குது. அண்ணாமலையார் படத்தை வாங்கி வாசலில் மாட்டணும். வீட்டில் 2-3 இடத்துல கூட மாட்டலாம். சின்ன சைஸில் இருந்தால் போகும் படம். அண்ணாமலையார் உண்ணாமலையார் சேர்ந்து இருக்க மாதிரி பின்னால் அந்த மலையோட படம் இருக்கும். அண்ணாமலையாரும் அம்மனும் உண்ணாமலை அம்பிகையும் சேர்ந்து இருக்க மாதிரி ஒரு படம் இருக்கும். திருவண்ணாமலை சுவாமி அம்பாள் மலையோடு சேர்ந்து இருக்க மாதிரி படம். அந்த படத்தை அந்த மலையும் இருக்கணும், சுவாமி அம்பாளும் இருக்கணும். அந்த மாதிரி ஒரு படம் கிடச்சதுன்னா சின்ன சின்ன சைஸில் இருந்தாலும் பரவாயில்ல, வாசலில் ஒன்று, ரூமுக்குள்ளே ஒன்று, ஹாலில் ஒன்று, அந்த மாதிரி மாட்டுனீங்கன்னா, ஏன்னா அந்த மலை வாஸ்து சாஸ்திரத்துக்கு படியே எல்லாம் 8 திக்குகளுக்கும் 8 திக்தேவதைகள் வழிபட்ட தலம். இந்திரன், வாயு, வருணன், நிருதி, யமன், குபேரன் எல்லாரும் வந்திருக்காங்க. அந்தந்த திக்தேவதைகள் சிவபெருமானை லிங்கஸ்வரூபமாக இருக்கக்கூடிய அந்த மலையை வழிபட்டு இருக்கிறார்கள். அந்த மலையே சிவலிங்கம். அதுக்கோட 8 திக்கிலையும் பார்த்தீங்கன்னா அந்தந்த அஷ்டதிக் பாலகர்கள், அந்தந்த திசைக்கு அதிபதியான தேவதைகள் எல்லாம் திருவண்ணாமலையிலே வழிபாடு செய்திருக்கிறார்கள். அதனால் அந்த மலையுடைய படத்தை வீட்டில் மாட்டினீங்கன்னா எந்த வாஸ்து கோளாறும் வராது. திருமணமாகாதவர்கள், பிள்ளைகளே இல்லாதவர்கள், வாரிசு இல்லாதவர்கள் கயாவில் தனக்குத்தானே ஆத்ம பிண்டம் போட்டுக்கொள்கிறார்களே, செல்ஃப் பிண்டம், உயிரோடு இருக்கும்போதே தனக்கே பிண்டம் போட்டுக்கிறது உண்டு. ஆனால் பண்ணக்கூடாது. பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீ இந்த சைடு வரவே கூடாது, அங்கேயே இருக்கணும். வனாந்தரம் போயிடணும்னு சொல்லியிருக்கு. எங்கே போய் நீ கோலாகல வனே அப்படின்லாம் போட்டிருக்க, அங்கே போய் நீ என்ன பண்ணுவ? நீ அது நடைமுறைக்கு ஒத்து வராத விஷயம். ஆத்ம பிண்டம் போட்டுக்கிறத நான் என்கரேஜ் பண்ண மாட்டேன். ஆத்ம பிண்டம்னா தான் உயிரோடு இருக்கும்பொழுதே தான் இறந்ததாக கருதி தனக்கு தானே பிண்டம் போட்டுக்கிறது. அதை பண்ணக்கூடாது. அப்படி ஒரு முறை உண்டு. ஆனால் அது எனக்கு என்னமோ அதில் ஒப்புதல் இல்லை. ஐ எம் நாட் ஃபார் இட். எனக்கு விரைவில் கேது தசை வரப்போகின்றது. இதனால் என்ன கெடுதல்? கெடுதல் மட்டும்தான் செய்யுமா கேது? நன்மையும் செய்யுமா? நன்மை எதுவும் செய்வதாக இருந்தால் கிரகநிலை குறிப்பிட்டுத்தான் தாங்கள் கருத்தை தெரிவிக்குமாறு வேண்டுகிறேன். அதாவது கேதுனாலே கெடுதல் தான் பண்ணுன்ற அப்படி எடுத்துக்க வேண்டாம். கேது ஞானகாரகன். இப்போ ஒரு சின்ன படிக்கிற பையனுக்கு கேது தசை வந்தால் நல்லா படிப்பான், நாலெட்ஜ் நிறைய வரும். கேது தசையில் பணம் சம்பாதிக்கிற வயசில் கேது தசை வந்தால் பணத்தை காலி பண்ணி விட்ரும். தப்பும் தவறுமாக முடிவெடுத்து பணத்தெல்லாம் லூஸ் பண்ணிவிட்டு அப்புறம் பட்டதுக்கப்புறம் தான் தெரியும்பாங்களே, அந்த மாதிரி நஷ்டப்பட்டுட்டு அதுக்கப்புறமா தான் எப்படி பிஸ்னஸ் பண்ணோங்கிறதே சில பேர் கற்றுக்குவாங்க. அது ரொம்ப காஸ்ட்லியான ஒரு ரிஸ்க். அது தான் பணத்தை தான் இழந்த பிறகு தான் தனக்கு புத்தி வருன்றது ரொம்ப மோசமானது. கேது தசையில் அந்த மாதிரி நடக்கும். ஆனால் எனக்கு தெரிஞ்சு கேது தசை படிக்கும்போது வந்ததுன்னா பெரிய நாலெட்ஜை கொடுத்துரும். ஞானகாரகன். கேதுவுக்கு பேர் ஞானகாரகன். ஞானம் அப்படின்னா நாலெட்ஜ். இந்த இடத்துல ஸ்ரீனிவாசன் அவர்கள் கேட்டிருக்கார் இந்த கேள்வியை. கேது அப்படி கொண்டு எல்லாருக்கும் கெடுதல் பண்ணுன்னு சொல்ல முடியாது சார். பேயை பற்றி எல்லா மதங்களும் சொல்லுகின்றன. மதங்கள் வேறு வேறாக இருந்தாலும், அதற்கான தெய்வங்கள் வேறு வேறாக இருந்தாலும், வழிபாடுகள் வேறு வேறு விதத்தில் இருந்தாலும், பேயை பற்றி எல்லா மதங்களும் சொல்லுகின்றன. எல்லா மத கதைகளிலும் பேய் வருகிறது. நல்ல டவுட்டு. யார் இவங்களா? ஆச்சியா? ஆமாம். பேய் உண்டா இல்லையா? சிலரை கேட்டால் திருமணத்திற்கு முன்பு நம்பவில்லை, இப்பொழுது நம்புகிறேன் என்கிறார்கள். ஒய்ஃபை பார்த்தா பேய் மாதிரி இருக்கான்.
அப்படி இல்லை, பேய்னு ஒன்று உண்டு. கோஸ்ட்டுங்கிறது இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. பேய் விரட்டுவதுங்கிறது வந்து சீனாவில் ரொம்ப ஃபேமஸாக. பேய் விரட்டுறதுக்குன்னே ஆள் இருக்காங்களாம். அது ஒரு பெரிய ப்ரொஃபஷனாக பண்ணிகிட்ருக்காங்களாம். சீனாக்காரங்க தான் பேய் மேலே ரொம்ப நம்பிக்கை ஜாஸ்தி. அதே மாதிரி ஆங்கிலேயர்களுடைய இங்கிலாண்டுலேயும் வந்து அவங்கெல்லாம் பேயை பார்த்து ரொம்ப பயப்படுவாங்க. நிறைய இருக்குமா பேய். இங்கிலாண்டில் பேய் ஜாஸ்தியாக. அதனால் பேய்னு ஒன்று உண்டு. அது வந்து எல்லா மதங்கள்லையுமே வந்து அதை பற்றி சொல்லப்படுகிறது. இப்போ நம்ம எதுக்கு அது உள்ளே போய் ரிசர்ச் பண்ணோம்? நமக்கு இப்போ தேவையில்லை சப்ஜெக்ட் அது, இதை விட்டுருங்க. ராதாபுரம் திருநெல்வேலி ஜி பழனியாப்பிள்ளை, இன்று கல்லடைக்குறிச்சியில் ஒரு சுப நிகழ்ச்சியை முடித்துவிட்டு உங்களின் ஊராகிய அரிகேசநல்லூரில் உள்ள சிவன் கோயிலுக்கு பகல் 1 மணிக்கு சென்றோம். அங்கு நடை சாத்தப்பட்டிருந்தது. வெளியேயே நின்று கொண்டு சாமியை வணங்கிவிட்டு வந்து விட்டோம். ஆமாம் சார், மத்தியானம் 1 மணிக்கு போனால் எப்படி சார் திறந்துருக்கும்? பொதுவாக கோவில் எல்லாமே காலையில் ஒரு 6-6:30 திறப்பாங்க. திறந்தால் 12 மணிக்கு உச்சிகால பூஜை பண்ணி மூடிடுவாங்க. அப்புறம் 4 மணிக்கு மறுபடியும் திறந்தால் ராத்திரி 8-8:30 வரைக்கும் இருக்கும். கிராமப்புறமாக இருந்தால் 8 வரைக்கும் தான் இருக்கும். அரிகேசநல்லூர்லாம் இன்னும் சாதாரண வில்லேஜ் தான் சார். அங்கெல்லாம் டைமிங்லாம் கரெக்டாக பார்த்து தான் பண்ணுவாங்க. இப்போ நிறைய கூட்டம் வர ஆரம்பிச்சிருக்கு. கூட கொஞ்சம் நேரம் திறந்து வச்சுருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். நீங்கள் வாங்க, அடுத்த முறை வாங்க. மேஷ ராசிக்கு நல்ல நாள். ராசி அதிபதி செவ்வாய் சூப்பராக இருக்குது. ஓஹோன்னு மேஷத்திலேயே செவ்வாய். தன் சொந்த வீடான மேஷத்தில் செவ்வாய் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் மேஷ ராசி அன்பர்கள் நல்ல ஆரோக்கியத்துடன் இருப்பார்கள். குடும்பம் அமைதியாக இருக்கும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். 2ஆம் இடமான குடும்பஸ்தானத்திலே சூரியன் சந்திரன் புதன் சேர்க்கை ஏற்பட்டிருக்கிறது. தனஸ்தானம் மிகச் சிறப்பாக இருக்கிறது. புதன் சுக்கிரன் பரிவர்த்தனை ஏற்பட்டதால் பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். புதிதாக வீடு மனை நிலம் இந்த மாதிரி ஏதாவது ப்ராப்பர்ட்டிஸ் வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. யூ வில் பை எ நியூ ப்ராப்பர்ட்டி சார். இது ஒரு அற்புதமான நேரம், நல்ல நேரம், நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நேரம். ரிஷப ராசி அன்பர்கள் இன்று நல்ல சந்தோஷமான ஒரு சூழ்நிலையிலே இருப்பார்கள். உங்களை சுற்றிலும் இருப்பவர்களும் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். நீங்களும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். நீங்கள் எங்கு சென்றாலும் அங்கே மகிழ்ச்சி அலை வீசிக்கொண்டிருக்கின்ற ஒரு நல்ல நாளாக விளங்குகிறது. ராசியிலேயே சூரியன் புதன் சந்திரன் ஆகிய 3 கிரகங்கள் இணைந்திருக்கின்றன. சந்திரன் ராசியில் உச்சம் பெற்றிருக்கிறது. சூரியனும் புதனும் ராசியில் வந்து ஒன்றாக இணைந்திருக்கின்றன. புதனும் சுக்கிரனும் பரிவர்த்தனா யோகம். புதன் வீட்டில் சுக்கிரன், சுக்கிரன் வீட்டில் புதன் என்கின்ற பரிவர்த்தனை பெற்றிருக்கின்ற இடமாற்றம், இன்டர் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஹவுசஸ், பரிவர்த்தனா யோகம்னு பேர். அதுக்கு பேர். அது ரொம்ப நல்லா இருக்கு. நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். வெற்றிகரமாக உங்கள் வேலைகளை செய்து முடிப்பீர்கள். மிதுன ராசிக்கு இன்றைய நாள் நல்ல நாள். 2 சுப கிரகங்கள் ராசியிலே ஒன்றாக இணைந்து விட்டன. பெரிய யோகம். 2 சுப கிரகம், பெரிய சுப கிரகம். என்னெல்லாம்? குரு சுக்கிரன் 2மே பெரிய சுப கிரகம் இல்லை. குருவும் ஒரு பெரிய சுப கிரகம், சுக்கிரனும் ஒரு பெரிய சுப கிரகம். 2ம் ஒன்றா சேர்ந்துடுச்சு. மிதுன ராசியில் உட்காந்துருக்காங்க 2 பேரும், குருவும் சுக்கிரனும். ரொம்ப நல்லா இருக்குது. இது ரொம்ப அருமையான ஒரு கிரக அமைப்பு. மிக சிறப்பான நன்மைகள் நடைபெறும். 11ஆம் இடத்திலே 11 குடைவன் ஆட்சி பலம் பெற்று இருக்கிறான். எனவே லாபஸ்தானம் வலுப்பட்டு இருக்கிறது. 2 குடைவன் 12ஆம் இடத்திலே உச்சமடைந்திருப்பதால் தனஸ்தானமும் வலுப்பட்டு இருக்கிறது. லக்னாதிபதி ராசியாதிபதி என்று கூறக்கூடிய அந்த புதன் இப்பொழுது பரிவர்த்தனையிலே இருக்கிறது. புதன் சுக்கிரன் வீடு மாற்றி கொண்டிருக்கிறார்கள். இவர் வீட்டில் அவர் வீட்டில் இவர். அப்படி வந்து அது ஒரு பவர். அதுக்கு பேர் பரிவர்த்தனா யோகம்னு பேர். இந்த மாதிரிலாம் நிறைய விஷயம் இருக்குது. இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குது. நீங்கள் என்ன பண்ணாலும் சக்ஸஸ் ஆகும். எதாவது பண்ணுங்கள், சும்மா இருக்காதீங்க. இன்றைக்கி யூ டூ சம்திங். எதாவது ஒன்று ட்ரை பண்ணுங்களேன், வெற்றி நிச்சயமாக கிடைக்கும். தைரியமாக இறங்குங்க, நம்புங்க. பயந்துக்கிட்டே உட்காந்துருக்கக்கூடாது. இறங்கணும், குதிச்சிடணும் உள்ள வேலையில். இன்றைக்கி நீங்கள் என்ன பண்ணாலும் நல்லாயிருக்கும். கடக ராசிக்கு இது ஒரு நல்ல நாள். 10 குடைவன் 10இல் ஆட்சி. 10 குடைவன் ஆட்சி பலம் பெற்று இருப்பதால் தொழிலில் நல்ல முன்னேற்றம். அது என்ன தொழிலாக வேணால் இருக்கட்டும். வெதர் யூ ஆர் அ டாக்டர் ஆர் அ பேக்கர் ஆர் அ பார்பர், வாட் எவர் இட் மே பி, உங்கள் தொழிலில் நீங்கள் தான் வந்து டாப்பில் இருப்பீங்க. உங்கள் ஆஃபீஸில் உங்களுக்கு ஒரு பெரிய மரியாதை கிடைக்கும். திடீர் ப்ரமோஷன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரொம்ப வருஷமாக கிடைக்காத ப்ரமோஷன் இப்போ கிடைக்கும். இடமாற்றம் கிடைக்கும். ப்ரமோஷன் வித் ட்ரான்ஸ்ஃபர்.
நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாளாக, மகிழ்ச்சியான நாளாக இந்த நாள் விளங்குகிறது. சிம்ம ராசி அன்பர்கள் இன்று மிகுந்த மகிழ்ச்சியுடன் காணப்படுவார்கள். 9ஆம் இடத்திலே, பாக்யஸ்தானமாகிய 9ஆம் இடத்திலே அந்த 9 குடையவன் செவ்வாய், அந்த 9 குடையவன் ஆட்சி பலம் பெற்று தன் சொந்த வீட்டிலேயே வலுவாக அமைந்திருக்கிறது. 9ஆம் இடம் வலுப்பெற்றதால், பூமிகாரகன் வலுப்பெற்றதால் சொந்த வீடு வாங்கும் வாய்ப்பு இப்பொழுது ஏற்படும். வீடெல்லாம் எங்கே சார் சொந்தமாக வாங்குற அளவுக்கெல்லாம் நமக்கெல்லாம் எங்கே சார் வசதி இருக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தவங்களுக்கு இன்றைக்கி திடீர்னு ஒரு ஆசை வரும். அவங்களுடைய பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒருத்தர் வீடு கொடுப்பாரு, இல்லை ஒருத்தர் வீடையும் கொடுத்து கடன் வாங்கி கொடுப்பாரு. பேங்க்கில் நானே சொல்லி கடன் வாங்கி தரேன், மெதுவாக கட்டுங்க, மாதம் வாடகை கட்டுற மாதிரி இஎம்ஐ கட்டுங்க, நான் வாங்கி தரேன்னு சொல்லி லோனும் வாங்கி கொடுத்து வீட்டையும் கொடுப்பாங்க. பருத்தி செடி புடவை காய்ச்சா மாதிரி இருக்கும். இன்றைக்கி நீங்கள் எங்கே போனாலும் சக்ஸஸ். கன்னி ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள். 5 குடைவன் 7ஆம் இடத்திலே அமர்ந்து கொண்டிருப்பதால் பதவிகள் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. உங்கள் அலுவலகத்தில் எதிர்பாராத விதமாக பெரிய பதவி, பெரிய சம்பளம், கூடுதல் பொறுப்புகள் இவற்றையெல்லாம் வழங்குவார்கள். எனவே இது ஒரு மிக சிறப்பான நல்ல நாளாக விளங்குகிறது. இது ஒரு நல்ல நாள். கன்னி ராசிக்கு இன்றைக்கி ரொம்ப 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 நல்லா இருக்குது. இன்றைக்கி நீங்கள் என்ன செஞ்சாலும் நல்லாயிருக்கும். எதாவது செய்யுங்க, சும்மா இருக்காதீங்க, ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணுங்கள். ஆக்கம் அதர்வினாய் செல்லும் அசைவிலா ஊக்கமுடையான் உழை. அசைக்க முடியாத ஊக்கம் யாரிடம் இருக்கிறதோ அவர்களை தேடி ஆக்கம்னா வெல்த். ஆக்கம் அதர் வினாய் செல்லும், அதுவாகவே வழி விசாரிச்சுன்னு போகுமா. ஹலோ சர்கேசநல்லூர் வெங்கட்ராமன் வீடு எங்கே சார் இருக்குது அப்படின்னு கேட்டுட்டு தானே வரும். ஏன் அப்படின்னா அசைவிலா ஊக்கமுடையான் உழை. உழைனா பக்கத்தில் தான் வந்து நிற்குமா. உழைங்கிற சொல்லுக்கு திருக்குறள் இந்த இடத்துல அருகில் அப்படின்னு தான் வந்திருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அசைக்க முடியாத தன்னம்பிக்கையும் ஊக்கமும் யாரிடம் இருக்கிறதோ அவனுக்கு அருகிலே போய் செல்வம் நிற்குமாம். அப்போ கூட அவன் பாக்கெட்டில் போய் விழாதான், பக்கத்தில் தான் நிற்கும். அசைவிலா ஊக்கம் உடையான் உழை. உழைன்னா அந்த இடத்துல நியர்பை, சமீபத்தில், அருகில், அருகாமையில். அப்படிப்பட்ட ஒரு அந்த ஆக்கம் இன்றைய தினம் உங்களை தேடி வரப்போகிறது. அந்த வெல்த், ஆக்கம் என்றால் வெல்த், அதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். உங்கள் பக்கத்தில் வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நிற்கும், அதை நீங்கள் யூஸ் பண்ணால் தான் அதோடைய அர்த்தம். சுருக்கமாக சொன்னால் யூ வில் கெட் அன் ஆப்பர்ச்சுனிட்டி, ப்ளீஸ் மேக் யூஸ் ஆஃப் இட். துலா ராசிக்கு இன்றைய நாள் நல்ல நாள். 7ஆம் இடத்திலே 7 குடையவனும் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறது. 7 குடையவன் 7லே ஆட்சி பலம் பெற்றிருந்தாலும் 8ஆம் இடத்திலே சந்திரன் இருப்பதால் பேசக்கூடாது. மெல்ல பேசுங்கள், யாரும் கேட்கக்கூடாது. சொல்லித்தாருங்கள், யாரும் பார்க்கக்கூடாது. மெல்ல பேசுங்கள். நீங்கள் சத்தம் போட்டே பேசாதீங்க, சைலண்ட்டாக இருங்க. உங்களுக்கு சந்திராஷ்டமம். விருச்சிக ராசிக்கு இது ஒரு மிக சிறப்பான நாள். நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள். 6ஆம் இடத்திலே ராசி அதிபதி ஆட்சி பலம் பெற்று இருக்கிறது. 9 குடைய பாக்யாதிபதி சந்திரன் 7ஆம் இடத்திலே வலுவாக உச்சம் பெற்று கூடவே சூரியன் புதன் ஆகிய கிரகங்களோடு இணைந்திருக்கிறது. சூரியன் புதன் சந்திரன் ஆகிய 3 கிரகங்கள் 7லே, உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் 3 கிரகங்கள் சூரியன் சந்திரன் புதன் இணைந்திருக்கின்றன. இந்த கிரக சேர்க்கை உங்களுக்கு நன்மை செய்யும். புதனும் சுக்கிரனும் இடமாற்றம் பெற்று பரிவர்த்தனா யோகத்திலே அமைந்திருப்பது ஒரு மிக சிறப்பான நன்மை. ஏராளமான கிரகங்கள் உங்களுக்கு சாதகமான நிலையிலே அமைந்திருக்கின்றன. 3-4 குடைவன் 5ஆம் இடத்திலே இருப்பதும் ஒரு நன்மைதான். ராசி அதிபதி 6ஆம் இடத்திலே ஆட்சி பலம் பெற்றிருப்பதும் நன்மைதான். 8ஆம் இடத்திலே குரு மறைவு பெற்றிருந்தாலும் அதன் பார்வை உங்களை காப்பாற்றி கொண்டிருக்கிறது. 12, 2, 4 ஆகிய வீடுகளை குரு பார்த்து கொண்டிருக்கிறது. அந்த 2, 4 பார்க்கறதுல நிறைய பணம் வரும். தனஸ்தானத்தை தன காரகனாகிய குரு பார்க்கிறது. தனஸ்தானாதிபதியும் தன காரகனுமாகிய குரு 2ஆம் இடத்தை பார்க்கிறது. எனவே இது ஒரு நல்ல நேரம். நீங்கள் சொன்னால் எல்லாரும் சரின்னு கேட்பாங்க. அந்த மாதிரி ஒரு டைம் உங்களுக்கு ஒரு ஏதோ ஒரு செல்வாக்கு இல்லை முக ராசியா தெரியல, நீங்கள் போய் நின்னீங்கன்னா வேலை நடந்துடும். உங்களுடைய ப்ரெசன்ஸ் ரொம்ப முக்கியம். நீங்கள் போகணும், நேரில் போனீங்கன்னா வேலை நடக்கும். உட்காந்த இடத்துல ஃபோனில் பேசிகிட்டு இருந்தால் ஒன்றும் நடக்காது. கிளம்பி போங்க, போய் நின்னீங்கன்னா என்ன வேலைக்கு போகிறீங்களோ அந்த வேலை நடந்துடும். எனவே இது ஒரு நல்ல நாள், மகிழ்ச்சியான நாள், அற்புதமான நாள், மிக சிறப்பான நல்ல நாள். தனுசு ராசிக்கு இன்றைய நாள் நல்ல நாள். 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலே அதற்கு அதிபதியான செவ்வாய் வலுவாக ஆட்சி பலம் பெற்று இருக்கிறது. பூர்வ புண்ணிய ஸ்தானம் வலுப்பெற்றிருப்பதால் பதவி உயர்வு கிடைக்கும். பிள்ளைகள் நன்றாக இருப்பார்கள். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இப்பொழுது புத்திர சந்தானம் கிடைக்கும். புத்திர பௌத்திராதிகளை பார்க்கக்கூடிய பாக்கியம் இப்பொழுது தனுசு ராசி அன்பர்களுக்கு ஏற்படுகிறது. பேரம்பேத்தியெல்லாம் பார்ப்பீங்க.
பசங்க இருந்து பசங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆகி இருந்தால் இப்போ உங்களுக்கு பேரம்பேத்தி பிறக்கும். அடுத்த தலைமுறைக்கு அடுத்த தலைமுறையை பார்க்க போகிறீர்கள். மிக சிறப்பான நேரம். 5 5ஆம் இடத்தில் ஆட்சி. எனவே புத்திரஸ்தானம் வலுப்பட்டு இருக்கிறது. பூர்வ புண்ணிய ஸ்தானம் வலுப்பட்டு இருக்கிறது. அது பூமிக்காரகனாக இருப்பதால் பழைய ப்ராப்பர்ட்டி ஏதாவது ரொம்ப நாளாக மல்லு கட்டிட்டு அது வராமல் கைக்கு வராமல் கேஸு கோர்ட்டு அப்படின்னு ஏதாவது அலைஞ்சிட்டு இருந்தால் இப்போ அதெல்லாம் ஒரு வழியாக செட்டில் ஆகி உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பாகப்பிரிவினை சொத்து கிடைக்கும். உங்களுடைய முப்பாட்டனார் சொத்து எங்கேயாவது கொஞ்சம் இருக்கும். அது யாரோ சொல்லுவாங்க அது சோன்சோக்கு சொந்தமானது அப்படின்னு. அதுக்கப்புறமா அது உங்கள் வந்து சேரும் உங்களுக்கு. அதில் ஒரு கிட்டத்தட்ட இப்போ 32 பேர் ஷேர் ஹோல்டர்ஸ் இருப்பாங்க. ஏன்னா ஃபேமிலி பெருசாகிட்டே போகுதில்ல முப்பாட்டனார்னா. 32ல் 1 உங்களுக்கு கிடைக்கும். அதுவே பெரிய அமௌண்ட்டாக இருக்கும். இப்போது 1/32 பெரிய அமௌண்ட்டாக இருக்கும். அப்படின்னா எவ்வளோ பெரிய ப்ராப்பர்ட்டி பார்த்துக்கு. இட்ஸ் ஒர்த்து செவரல் க்ரோர்ஸ். அது இப்போ வந்து அதில் 1/32 பகுதி 32 பார்ட்ஸாக பிரித்து அதில் ஒரு பார்ட் உங்களுக்கு கொடுப்பாங்க. அத்தகைய அபூர்வமான அரிதான விஷயங்களெல்லாம் இப்பொழுது நடைபெறும். அசையா சொத்து தொடர்பான வழக்குகள் ஏதேனும் உங்கள் குடும்பத்தில் நடைபெற்று கொண்டிருந்தால் அது முடிவுக்கு வரும். நல்ல முடிவு. ஒன்றா தீர்ப்பு சாதகமாக இருக்கும், இல்லைன்னா வழக்கை வாபஸ் வாங்கி எல்லோரும் உட்காந்து பேசி முடிவு பண்ணிவிடுவாங்க. அவுட் ஆஃப் கோர்ட் செட்டில்மெண்ட். எனவே இப்பொழுது சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் நேரம். மகர ராசிக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சியான நாள். மகர ராசி மாணவர்கள் கல்வியிலே மிக சிறப்பாக முன்னேற்றம் காண்பார்கள். ராசிக்கு 5ஆம் இடத்திலே சூரியன் புதன் சந்திரன் சேர்க்கை ஏற்பட்டிருப்பது மிகப்பெரிய யோகம். 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலே 9 புதன் அமர்ந்து கொண்டு உங்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. அறிவாற்றல் அதிகரிக்கும், கல்வி அறிவு அதிகரிக்கும், மாணவர்கள் மேற்படிப்பு படிப்பதற்கு வாய்ப்பு கிடைக்கும், சுலபமாக அட்மிஷன் கிடைக்கும். நுழைவுத் தேர்வு வைத்தால் கூட அதில் நீங்கள் முதலிடத்தை பிடிப்பீர்கள். என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ஏதாவது எழுதினா இப்போது நல்ல ரிசல்ட் வரும். காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் ஏதாவது எழுதினாலும் நல்ல ரிசல்ட் வரும். முன்பு நடத்தப்பட்ட காம்படிட்டிவ் எக்ஸாமு ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிவிட்டு போஸ்டிங்கே போடாமல் இருந்தால் இப்போ போஸ்டிங் வந்துடும். அரசு வேலைக்காக காத்திருப்பவர்களுக்கு இப்பொழுது வேலை கிடைக்கும், ஈஸியாக வேலை கிடைக்கும். எனவே இப்பொழுது அதற்கான வாய்ப்பு இருப்பதை கிரக நிலவரம் சொல்கிறது. கும்பராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாளாக விளங்குகிறது. ராசிக்கு 4ஆம் இடத்திலே வலுவாக 3 கிரகங்கள் இணைந்திருக்கின்றன. சூரியன் சந்திரன் புதன் ஆகிய 3 கிரகங்கள் 4ஆம் இடத்திலே ஒன்றாக இணைந்திருப்பதும் 4-5 குடையவர்கள் பரிவர்த்தனா யோகத்தில் இருப்பதும் மிகப்பெரிய யோகம். எனவே நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். உடன் பிறந்தவர்கள் உங்களிடம் மிகுந்த பாசத்துடன் இருப்பார்கள். அண்ணன் தம்பிக்குள்ள நல்ல ஒத்துமை அதிகரிக்கும். மகிழ்ச்சியான நல்ல நிகழ்ச்சிகளிலே நீங்கள் கலந்து கொள்வீர்கள். உங்கள் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறப் போகின்றன. அதற்கான பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று கொண்டிருக்கும். எனவே இது ஒரு மிக சிறப்பான அற்புதமான நல்ல நாளாக விளங்குகிறது. மீன ராசி அன்பர்கள் இன்று மிகுந்த மகிழ்ச்சியுடன் காணப்படுவார்கள். 5 குடையவன் உச்சம் பெற்றிருப்பதால் பதவிகள் கிடைக்கும், பதவி உயர்வு கிடைக்கும், உயர் பதவி கிடைக்கும். பதவி உயர்வு வேறு, உயர் பதவி வேறு, ரெண்டுமே கிடைக்கும் உங்களுக்கு. மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். திருமண வயதில் உள்ள மீனராசினருக்கெல்லாம் இப்பொழுது திருமண நிச்சயதார்த்தம் நடைபெறப் போகிறது. யாருக்கு மாப்பிள்ளை யாரோ, அவர் எங்கே பிறந்திருக்கிறாரோ என்று யோசித்து கொண்டிருந்தவர்களுக்கெல்லாம் இங்குதான் இருக்கிறார், இவர்தான் உனக்கு வரப்போகும் கணவர் என்று கடவுள் காட்டி கொடுப்பார். உங்கள் வாழ்க்கை துணையை முதலாக சந்திக்கப் போகும் நேரம் இப்பொழுது நெருங்கிவிட்டது. எனவே இது ஒரு நல்ல நாள், நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாள், மகிழ்ச்சியான நாள். ஆரோக்கியமாக இருப்பீர்கள். வெற்றிகரமாக உங்கள் பணிகளை செய்வீர்கள். வியாபாரத்தில் உள்ள மீனராசினருக்கெல்லாம் மிகப்பெரிய பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும். 2ஆம் இடத்தில் 2 குடையவன் ஆட்சி. எனவே தனஸ்தானம் வலுப்பட்டு இருக்கிறது. தன லாபம் கிடைக்கப் போகிறது. வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணித்திருநாடு. வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம். மீண்டும் நாளை நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கலைமாமணி ஹரிகேச நல்லூர் வெங்கட்ராமன்.